நேற்றைய தினம் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு மீனவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக திரு பழ நெடுமாறன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா, நேற்றைய தினம் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். இது இன்றைக்கு நேற்றைக்கல்ல, நெடுங்காலமாக இது தொடர்ந்து வருகிறது. இதற்கு என்ன தீர்வு என்று நினைக்கிறீர்கள்? 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை வேட்டையாடுகிறது. இதுவரையிலும் 700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தின் 5வது பெரிய கடற்படையை கொண்டிருக்கிற இந்திய அரசு இந்த பிரச்சனையில் அக்கறை காட்டவில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்திய கடற்படை தமிழக மீனவர்களை பாதுகாக்கும் வேலையை செய்யவில்லை. 700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போதிலும் கூட இலங்கை கடற்படைக்கு எதிராக இந்திய கடற்படை இதுவரை ஒரு தடவை கூட எதிர் நடவடிக்கை எடுக்கவில்லை. நம்முடைய தமிழக மீனவர்களை இந்திய குடிமக்களாகவே இந்திய அரசு கருதவில்லை என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். சுட்டுக் கொல்லப்படுகிறவர்களை மீனவர்கள் என்று பார்க்க வேண்டியதில்லை. அவர்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு நின்று இதற்கு எதிராக கொதித்து எழுந்தால் ஒழிய இந்திய அரசு தமிழக மீனவர்களை காப்பாற்றுவதற்கு முன்வராது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா, இன்னும் காப்பாற்ற முன்வரல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தா இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? மண்டபத்தில் இந்திய கடற்படை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய கடலோர காவல்படை நிறுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லைக்குள்ளேயே வந்து நம்முடைய மீனவர்களை வேட்டையாடும் போது இந்திய கடலோர காவல்படையும் இந்திய கடற்படையும் இலங்கை கடற்படையை விரட்டி அடித்திருக்க வேண்டும். ஒரு தடவை கூட இவர்கள் அவ்வாறு செய்ய முன்வரவில்லை. நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுவதை இவர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்திய கடற்படையும் கடலோர காவல்படையும் சிங்கள கடற்படை ஒரு தடவையாவது சுட்டு விரட்டி இருந்தால் அவர்களுக்கு இந்த தைரியம் வந்தே இருக்காது. ஐயா, இலங்கை அரசு இந்த துப்பாக்கிச்சூடு போன்ற சம்பவங்களை நடத்துவதை நிறுத்தணும்னா இந்திய அரசு இலங்கை அரசுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும்? இதுக்கு மாநில அரசு மத்திய அரசுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும்? இந்திய அரசு அழுத்தம் கொடுக்காது. அவர்கள் சிங்கள அரசை திருப்திப்படுத்துவதையே தங்கள் நோக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களை பலி கொடுத்தாவது சிங்கள அரசை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்திய அரசின் நோக்கமாக இருந்து வருகிறது. தமிழக அரசு இதில் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்முடைய மீனவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்களுக்கு ஆயுத பயிற்சியும் கொடுத்து அவர்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதியும் கொடுப்பார்களே, ஆனால் நம்முடைய மீனவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்லை என்றால் இது தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும். ஐயா, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி.